பாருங்க, நான் உருளைக்கிழங்கு தோல், வெங்காயத்தோல் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம கிளறிட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு, இது வந்து கஞ்சி தண்ணி, சோறு வடிக்க தண்ணி, அரிசி கழுவு தண்ணி, பருப்பு தண்ணி, இதெல்லாம் வந்து ஒரு அன்னக்குள்ளே ஊற்றி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செடி கொடுக்கலாம். வந்து இந்த இருக்கிற இதெல்லாம் எடுத்துடலாம். நல்லா அதோடைய சாரெலாம் இறங்கிச்சு உள்ள. இது போல் கொடுத்தோம்னா நம்ம செடி நல்லா இருக்கும், நல்லா பச்சை பச்சைன்னு வரும், காயும் நல்லா பெருசு பெருசாக கொடுக்கும். வெயில் சீசனில் மட்டும்தான் இப்படி இருக்கும். இப்போலாம் வெயில் குறைஞ்சிடுச்சு. இனிமேல் எத்த கொடுத்தாலும் செடிங்க நல்லா வரும். என்னன்னு நினைக்காதீங்க, வெங்காயத்தோலும் உருளைக்கிழங்கு தோலும் தான் ஊற வச்சுருக்கேன். இது உருளைக்கிழங்கு தோலும் வெங்காயத்தோலும் ஊற வச்ச தண்ணி. இது அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, கஞ்சி தண்ணி, சோறு வடிக்க தண்ணி தான் கஞ்சி தண்ணி. இது மூணுத்தையும் இதில் புளிக்க வச்சுக்கிறேன் ஒரு நாள் ஃபுல்லாக. பாருங்கள், மாவு கூட நம்ம மிதித்து மாவு புளிக்க வச்சு போச்சுன்னா இதில் ஊற்றலாம். மாவும் ஊற்றி வச்சுருக்கேன், இட்லி மாவு. இது வந்து உருளைக்கிழங்கு வெங்காயத்தோல் ஊற வச்ச தண்ணி. இப்போ இந்த பக்கெட்டில் வந்து நம்ம தண்ணி பிடிச்சிட்டோம். இதில் அரை பக்கெட்டு தண்ணி உருளைக்கிழங்கு தோலும் வெங்காயத்தோலும். இது வந்து அரை பக்கெட்டு, இந்த டப்பாவில் அரை எடுத்து ஊற்றி நம்ம இப்போ செடிங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்க, ஒரு மரத்துக்கு கொடுக்கலாம். இது போல் ஊற்றும் போது பாருங்கள் பூ எப்படி எடுக்குது பார்த்தீங்களா? அதுமாரி இது பாருங்கள், மாதுளம்பழம் பூவெலாம் கூட எடுக்குது. ஆனால் அணில் சாப்பிட்டு போகும். பாருங்கள், கொத்து கொத்தாக எடுக்கும். பூவும் வச்சு பூ எடுத்து காயும் வைக்கும். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது. ஆனால் அணில் கட்டி சாப்பிட்டு அதோ சாப்பிட்டேன் அப்படின்ட்டு அந்த மரம் கூட நான் வெட்டி போடாத வச்சுருக்கேன். எல்லாமே தான் கொய்யாக்காலாம் கொத்து கொத்தாக வைக்குது, அணில் தான் சாப்பிட்டு போயிடுது. இந்தமாரி எல்லா மரத்துக்கும் ஊற்றிக்கலாம், செடிங்களுக்கும் ஊற்றிக்கலாம். இது வந்து செடி பழம் இப்போ தான் பூ எடுக்குது. அந்தமாரி வண்டை செடிக்கு ஊற்றலாம். கொத்தரஞ்செடிக்கும் ஊற்றலாம். கொத்தரங்காய் செடி பூ எடுக்குது. பார்த்தீங்களா எப்படி பூ எடுக்குது? எல்லாம் பாருங்கள், பூ எடுத்து பிஞ்சு இருக்குது பாருங்கள். இது போலாம் கொடுக்கும்போது நல்லா பூ எடுத்து காய் வைக்கும். இதெல்லாம் என்ன நம்ம கடையில் குத்த வாங்க போகிறோம்? நம்ம வீட்டில் கிச்சனில் வேஸ்ட்டாக போகிறது தான் செடி கொண்டாந்து ஊற்றுறோம். இதுமாரி நீங்களும் செடிங்க வச்சு இது போலாம் ஊற்றி வளங்க. நல்லா இயற்கையான காய்கறிகள் சாப்பிட்லாம். பாருங்கள், இதெல்லாம் கத்திரி செடி, அதுக்கும் ஊற்றணும். எல்லா செடிக்கும் ஊற்றலாம். இப்போ இன்னொரு 1/4 வயசு தண்ணி ஊற்றினே இருக்கு இல்லையா, அது குறைஞ்சிடுது அந்த சத்து. அதனால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அப்படியே மொண்டு ஊற்ற வேண்டியது. இது அவரை செடி. இது வந்து வாட்டர் மெலன் வாட்டர் ஆப்பிள் செடி. இது கொய்யா மரம். இது சீத்தாப்பழம். இது சீத்தாப்பழம் ஒரு 7-8 பழத்தை பறிச்சதில்லை. நல்லா சூப்பராக இனிப்பாக இருந்தது. அது கூட 2 பழத்தை அணில் சாப்பிட்டு போயிடுச்சு. மற்றதான் நாங்கள் சாப்பிட்டோம்.
இதெல்லாம் நீங்களும் கேர்னி பழம் இந்த வாட்டர் இதில் தான் கூடையில் தான் இதுலையே அவரை செடி கேர்னி பழ செடி இருக்குது. இது பழுக்குது இன்னமும் பழுக்கலை, அப்படியே இருக்குது பாரு. பழுக்கணும் இன்னும் அணில் சாப்பிடல, வச்சிருக்கு அணில். தப்பாகும், அங்கேயே பத்திரமா இருந்து வச்சுருக்கேன். இது வந்து லெமன் செடி, லெமன் மரம். நம்ம நிறைய லெமன் கொடுப்பாங்க இவங்க, நல்லா ராசியானுங்க. இது வந்து சாக்கு பை போட்டிருக்கேன் மேலே, ஏன்னா வெயில் அடித்து மண் காயாமல் இருக்குன்ட்டு பாருங்க. நிறைய நேற்று ஒரு 30 பழத்துக்கு அறுத்துட்டேன் பாருங்க, நிறைய இருக்குது பாருங்க. நல்லா ராசியான மரம், ரொம்ப கொடுக்குறோம்மா. இவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.